அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. பாலியல் வன்கொடுமை வழக்குல பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பெண்ணினுடைய தகவல்கள், தனிப்பட்ட தகவல்கள், அவங்களுடைய அப்பா பேர் என்ன, இவங்களுடைய தொலைபேசி எண் என்ன, இவங்க அதுல என்ன சொல்லியிருக்கிறாங்க, இதையெல்லாம் வெளியில விட்டது அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய பிழை. இது இருந்திருக்கிறாரு. அப்போ இந்த ஞானசேகரனுக்கு தொடர்ந்து இப்படிப்பட்ட நடவடிக்கையில ஈடுபடக்கூடிய தைரியம் எப்படி வந்துச்சு? எந்த அதிகார பின்புலம் இவருக்கு பின்னால் இருப்பதன் காரணமாக இவருக்கு இந்த மாதிரியான எண்ணங்கள் வந்திருக்குது? பெண்ணோட பிரைவேட் தகவல்கள் எப்படிங்க வெளியில வரலாம்? அது மிக முக்கியமான ஒரு சம்பவம். அந்த பாபா பேசினாங்க, இதுக்கு அவங்க போனாங்க, இப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சை துவங்குவதற்காக கூட இது போன்ற விஷயங்களை பண்ணுவாங்க. தப்பி தவறி கூட இது முழுமையா இந்த நபர் மேல வந்துடக்கூடாது அப்படின்னு சில பேர் யோசிக்கிறாங்களா? காவல்துறை போல கருப்பு ஆடுகள் இருக்கிறார்களா? அல்லது இந்த ஞானசேகரனை காப்பாற்ற வேண்டும் என்று யாரிடம் துடிக்கிறார்களா? தெரியல. இந்த போதைப் பொருட்களை பயன்படுத்தி விட்டு நீதிமன்றத்தின் வளாகத்தின் வாசல்ல ஒருத்தரை கண்டந்துண்டமாக வெட்டி போடக்கூடிய ஒரு மனநிலை ஒருவனுக்கு எப்படி வருகிறது? ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவரை சென்னையில மாலை நேரத்துல கூட்டோடு சேர்ந்து சிதைக்கிற அளவுக்கு வெட்டி படுகொலை செஞ்சிருக்கிறான தைரியம் எப்படி வந்துச்சு? எல்லாவற்றுக்கு பின்னாலும் போதைப் பொருட்களுடைய புழக்கம் மிக அதிகமாக இருக்கிறது. ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி. தமிழ்நாடு முழுக்க தற்போது பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற அந்த கோர சம்பவம் குறித்தான விவாதம். அதை குறித்து தான் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள பயணிக்கலாம். இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி. சென்னையில் இருக்கக்கூடிய கிண்டியில் செயல்பட்டு வரும் உலக தமிழர்கள் அனைவருக்கும் தெரிந்த ஒரு மிக தரமான ஒரு பல்கலைக்கழகமாக அறியப்படக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த வளாகத்துக்குள்ளேயே ஒரு 2ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு நடந்த பாலியல் வன்கொடுமை அப்படிங்கிறது தற்போது பேசப்பட பொருளாக மாறி இருக்கிறது. இந்த சம்பவம் குறித்தான ஒரு சின்ன விஷயத்தை சொல்லிட்டு நம்ம அதுக்குள்ள இருக்கிற விவகாரங்களுக்கு நம்ம போகலாம். அந்த பெண்மணி இது தொடர்பாக இந்த மாதிரி தன்னை மொலஸ் பண்ணுறாங்க, நான் தன்னை வன்கொடுமை செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிறத குறித்து முதல்ல கல்லூரியில் சொல்லியிருக்கிறாங்க. அதன் பிறகு அங்கே இருந்தது காவல்துறைக்கு போகிறது. காவல்துறையில் அவங்க கேட்கும்போது தன்னுடைய காதலனோடு அவங்க நடைபயிற்சி மேற்கொண்டிருந்தாங்க. அப்போது அந்த வளாகத்துக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்கும்போது, தன்னுடைய நண்பரோடு பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஞானசேகரன்ற குற்றவாளி அந்த பெண்ணிடம் தவறாக நடந்துக்கிறாரு. அந்த கூட இருந்த நண்பரை அடித்து விரட்டி இருக்கிறாரு அப்படிங்கிறதையும் அந்த பெண்மணி பதிவு பண்ணாங்க. அப்படிங்கிற வரைக்கும் தான் செய்திகள் அப்படிங்கிறது வெளியில் வந்துச்சு. அதன் பிறகு கண்டுபிடிச்சு இந்த ஞானசேகரன் தான் குற்றவாளி, ஒரு பிரியாணி கடைக்காரராக இருந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி தற்போது அவர் காலில் மாவு கட்டு போடப்பட்டு இருக்கிற காட்சிகள் வெளியில் விடுறாங்க. இது ஏன் விடுறாங்கன்னா, மக்கள்லாம் ரொம்ப கோபமாக இருக்கிறாங்க, பார்த்தீங்களா உடனடியாக நாங்கள் பிடிச்சிட்டோம் அப்படின்னு காண்பிப்பதற்காகத்தான். ஆனால் ஒருத்தருக்கு மாவு கட்டு போடுவதன் மூலமாகவோ, ஒரு குற்றவாளியை சுட்டு பிடித்து அவரை கொலை செய்வதன் மூலமாகவோ இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய குற்றங்கள்லாம் குறைக்க முடியாது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. இதை பல முறை சொல்லியாச்சு, பல பேர் பேசியாச்சு. ஆனால் மீண்டும் மீண்டும் அந்த டாக்டிக்ஸை பயன்படுத்துவாங்க. இட்ஸ் ஓகே, ஃபைன். ஆனால் இந்த ஞானசேகரன் அப்படிங்கிற நபர் யார் அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இவருடைய பின்னணி என்ன அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இது ஒரு சர்ச்சையை உருவாக்கி இருக்கிறது. இன்னொரு சர்ச்சை என்னன்னா, இந்த பெண்மணி இந்த வழக்கை போய் கொடுத்துருக்குறாங்க இல்லையா, காவல் நிலையத்தில் கொடுக்குறாங்களே எஃப்ஐஆர், இந்த முதல் தகவல் அறிக்கையினுடைய தகவல்களை லீக் அவுட் பண்ணியிருக்கிறாங்க. முதல் தகவல் அறிக்கை. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு பாலியல் வன்கொடுமை வழக்கு அப்படிங்கிறதுனால இது மிக மிக பாதுகாப்பானதாகவும் இருக்கும். அந்த குறிப்பிட்ட
எல்லைக்குள்ளே இருக்கக்கூடிய காவல் அதிகாரிகளுக்கு மட்டும்தான் அது ஆக்சசபிளாகவே இருக்கும். அவங்க மட்டும் தான் அதை பார்க்கவே முடியுது. ரொம்ப ஒரு புரோட்டோகால் உள்ளுக்குள்ளே வந்து ரொம்ப ரொம்ப பாதுகாப்பானது அப்படின்னு சொல்கிறாங்க காவல்துறை பற்றிய விவரங்கள் அறிந்தவங்க. அப்படி இருக்கிற பொழுது ஒரு பாலியல் வன்கொடுமை வழக்கில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பெண்ணினுடைய தகவல்கள், தனிப்பட்ட தகவல்கள், அவங்களுடைய அப்பா பேர் என்ன, இவங்களுடைய தொலைபேசி எண் என்ன, இவங்க அதில் என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க, இதையெல்லாம் வெளியில் விட்டது அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய பிழை. இதுவும் ஒரு பக்கம் பேசப்பட பொருளாக மாறி இருக்குது. நம்ம 2 விஷயத்தையும் எடுத்துப்போம். முதல்ல பின்னணிக்கு வருவோம். இவர் வந்து திமுகவை சேர்ந்த நபர் தான். ஏன்னா ஒரு ஹபிச்சுவல் அஃபெண்டராக இருக்கிறாரு. இவர் மேலே ஏற்கனவே பல்வேறு விதமான வழக்குகளும் இருக்கிறது. ஏற்கனவே வழக்குகளில் சிக்குண்டு அதன் பிறகு வெளியில் வந்திருக்கக்கூடிய ஒரு நபராக தான் இந்த ஞானசேகரன் அப்படிங்கிற இந்த குற்றவாளி வந்து இருந்திருக்கிறாரு. அப்போது இந்த ஞானசேகரனுக்கு தொடர்ந்து இப்படிப்பட்ட நடவடிக்கையில் ஈடுபடக்கூடிய தைரியம் எப்படி வந்துச்சு? எந்த அதிகார பின்புலம் இவருக்கு பின்னால் இருப்பதன் காரணமாக இவருக்கு இந்த மாதிரியான எண்ணங்கள் வந்திருக்குது? ஏன்னா இந்த எஃப்ஐஆரில் அல்லது இந்த வழக்கு விசாரணையின் போது அந்த பெண்மணி இன்னொரு விஷயத்தை குறிப்பிட்டிருக்காங்க. என்ன அது? யாரோ ஒரு நபருக்கு, அவர் இன்னொரு குற்றவாளியாக தான் இருப்பான் நிச்சயமா, அவருக்கு ஃபோன் பண்ணி சாரு கூடயும் நீ வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசுகிறதா வந்து அந்த பெண்மணி சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அந்த சார் யார் அப்படின்னு விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ இவர் வந்து ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு மோசமான ஒரு கும்பலை உருவாக்கி, இந்த கும்பல் வந்து தொடர்ந்து பெண்களை வந்து ஒரு போதையாக பயன்படுத்தக்கூடிய மலினமான புத்தி கொண்ட நபர்களாக இருந்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது வெளிப்படையாக தெரியுது நமக்கு இந்த விஷயங்களை பார்க்கும்போதே. ஆனால் இந்த நபர் இப்படி செய்வதற்கு, தொடர்ந்து செய்வதற்கு எந்த சக்தி இவர் பின்னால் இருந்தது அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இன்னுமே தொக்கி நிற்கிறது. இந்த தருணத்தில் அதிமுக, பாஜக, நாம் தமிழர் கட்சி இப்படின்னு பல்வேறு எதிர்க்கட்சிகளை சேர்ந்த நபர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த நபர் திமுகவை சேர்ந்தவர் தான் அப்படின்னு பேச ஆரம்பிச்சாங்க. ஆனால் திமுக தரப்பில் இருந்து அமைச்சர் துரைமுருகன், அமைச்சர் ரகுபதி போன்றவரெல்லாம் இல்லவே இல்லை, அவர் திமுக நபரே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. தொடர்ந்து சொல்லியும் வராங்க. அவர் யாரோ பிரியாணி கடைக்காரருங்க, அவருக்கு திமுக என்னங்க சம்பந்தம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம வந்து இவர் திமுக காரு தாங்க, இவர் அதை ஒத்துக்கணுங்க அப்படின்னு இதை ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி இதை வந்து நம்ம பூதாகாரப்படுத்துறதுக்காக சொல்லலை. ஆனால் இதன் பின்னால் இருக்கக்கூடிய அதிகாரம் யார்? அதிகார வர்க்கம் எது? எப்படி ஒருத்தருக்கு தொடர்ந்து இந்த மாதிரி ஹபிச்சுவல் அஃபெண்டராக ஒருத்தர் இருக்கிறான், தொடர்ந்து மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கிறான், இந்த பிள்ளைக்கு முன்னாடி இன்னொரு பிள்ளை அந்த மாதிரி பண்ணியிருக்கிறான் அப்படின்னா அதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்றதை கண்டுபிடிக்க வேண்டிய தேவையும் நமக்கு அதற்கான ஒரு நீட் இருக்குது நமக்கு. அப்போ நம்ம அதை நோக்கி நகரும் போது என்ன ஆகுதுன்னா, நாங்கள் அவர் எங்கள் ஆள் இல்லைங்க, அவர் இந்த கட்சியில் இல்லைங்கன்னு மீண்டும் மீண்டும் மூத்தவங்க நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி சொல்ல வேண்டிய கட்டாயமே உங்களுக்கு இல்லையே. அல்லது அப்படி இருந்தாங்கன்னா ஆமாம் இருக்கிறாங்கன்னு நீக்கிட்டு நீங்கள் சொல்லணும். இப்போ முதல்ல உங்களுடைய கட்சியில் மிக முக்கியமான பொறுப்பில் இருக்கிறவங்களாம் இல்லைன்னு மறுத்தாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அதிமுகவை சேர்ந்தவர்கள், நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள், பாஜகவை சேர்ந்தவர்கள் என்ன சொல்கிறாங்க? இப்போ அதிமுகவை சேர்ந்த ராஜ்சத்தியன் ஒன்று போட்டிருக்கிறாரு. கிட்டத்தட்ட இதே கருத்தை நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த திரு சாட்டை துரைமுருகன் போட்டிருக்கிறாரு. இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பாருங்க. சென்னை தெற்கு மாவட்டம், இதை நான் உங்களுக்கு ஃப்ரேமில் வந்து போட்டு காமிக்கிறேன், எடிட்டர் போடுவாங்க. சென்னை தெற்கு மாவட்டம் சைதை கிழக்கு பகுதி அப்படிங்கிறது கீழே சைதை கிழக்கு பகுதி அணிகளின் துணை அமைப்பாளர்கள் அப்படிங்கிறதுல இந்த டி ஞானசேகர் அப்படிங்கிற ஒரு பெயர் இருக்கிறது. இந்த பெயரை போட்டிருக்கிறாங்க. அதே போல் முரசொலி, இது வந்து முரசொலியுடைய டேட் வந்து தெரியல, நவம்பர் 27 ஐ திங்க் ஸோ, நவம்பர் 27, ஆனால் இந்த ஆண்டான்னு நமக்கு தெரியல. அதில் சைதை 170 வட்டத்தில் கொடியேற்றி இனிப்பு உணவு வழங்கல், வட்ட செயலாளர் கோட்டூர் கோ சண்முகம் அறிக்கை அப்படின்னு சொல்லி போட்டு அதில் வந்து அவருடைய முன்னிலையில் பல்வேறு தெருக்களில் வட்டக்கழக நிர்வாகிகள், மண்டப சாலையில் டி ஞானசேகர், மு ராமு, பி ஜோசப், ஆர் குமார் அப்படின்னு இவங்களாம் இருக்கிறாங்க. ஸோ இந்த ஞானசேகர் அப்படிங்கிறவரும் இப்போ கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஞானசேகர் அப்படிங்கிறவரும் ஒன்று தான். எனவே இந்த ஞானசேகர் திமுகவில் தான் இருக்கிறார் அப்படிங்கிறது இதன் மூலமாக வெளிப்படையாக தெரிகிறது. ராஜ்சத்தியன் என்ன போட்டிருக்காருன்னா, அவர் வந்து ஆக்சுவலி அதிமுகவில் ஒரு பொறுப்பில் இருக்கிறாரு, செக்ரட்டரி ஏடிஎம்கே ஐடி விங்குடைய பொறுப்பாளராக இருக்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, அறிவாலயம் என்னும் பொய்யர்கள் புகலிடத்தில் இருந்து பேட்டியளித்த அமைச்சர் ரகுபதி, குற்றவாளி ஞானசேகர் திமுக உறுப்பினரே இல்லை என்றார். உறுதிமொழி ஏற்ற ஒரு அமைச்சர் உதிர்த்த பச்சை பொய் இது.
ஞானசேகர் திமுக உறுப்பினர் மட்டுமல்ல, சைதை கிழக்கு பகுதியில் துணை அமைப்பாளர் என்பதற்கான ஆதாரம் திமுகவின் முரசொலியும் அவர்களின் பொது உறுப்பினர் கூட்ட அழைப்பு பத்திரிகையும் இருக்கிறது. குற்றவாளிகளின் கூடாரம் திமுக அப்படின்னு அந்த ஞானசேகரும் இந்த ஞானசேகரும் ஒன்று தான் அப்படின்னு அதிமுக, நாம் தமிழர் கட்சி, பிஜேபி காரங்க நிறைய பேர் வந்து தொடர்ந்து வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் திமுக சைட்லேருந்து இது சரி இது தவறு அப்படிங்கிற மாதிரி எந்த விதமான ஒரு உறுதியான தகவல்களையும் வந்து கொடுக்காமல் இருக்கிறாங்க. அஃபீஷியலாக சொல்கிறேன், ஒருத்தரும் ஒரு பேட்டியில் ஒன்று சொல்கிறாங்க, பட் உறுதியான தகவல் வந்து சொல்லாமல் இருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு பேசப்பட்ட பொருளாக மாறி இருக்குது. இது ஏன் சர்ச்சையாகுது அப்படிங்கிறது நமக்கு இன்னுமே தெரியாமல் இருக்குது. இன்னொரு பக்கம் பாருங்கள், எஃப்ஐஆர் லீக் ஆகுது. தேசிய மகளிர் ஆணையமே உள்ள புகுந்து என்ன சொல்கிறாங்க, அந்த எஃப்ஐஆரை வெளியிட்ட லீக் செய்யப்பட்ட யாரால லீக் ஆச்சோ அந்த காவல்துறை அதிகாரியை உடனே நடவடிக்கை எடுத்து அவரை நீக்குங்க. எப்படி ஒரு எஃப்ஐஆர் லீக் ஆகும்? அப்போ அந்த எஃப்ஐஆர் சொல்லப்பட்ட விஷயங்கள், அந்த பெண்ணுடைய பெயர், ஃபோன் நம்பரு, அப்பா பேர், அதில் இருக்கிற கண்டென்ட்ஸு, இதெல்லாம் வெளியில் வர்றது அப்படிங்கிறது எவ்வளவு தவறான, எவ்வளவு மோசமான முன்னுதாரணம். அப்போ காவல்துறை அப்படிங்கிறது எது போன்ற கட்டுப்பாட்டில், யாருடைய கட்டுப்பாட்டின் கீழ் இயங்குகிறது அப்படிங்கிற கேள்வியை யதார்த்தமாக சாதாரண காமன் மேன் கேட்பானா இல்லையாங்க? இப்போ அந்த பெண்ணுடைய பெயர் யாருக்கும் தெரியாமல் இருந்துச்சு. இப்போ அந்த பெயர் வந்து ஏதோ ஒரு குறிப்பிட்ட நபர்கள் மத்தியில் சர்க்குலேட் ஆகிருக்கும். அவன் ஒரு 10 பேர்கிட்ட சொல்லுவான், அவன் ஒரு 10 பேர்கிட்ட சொல்லுவான், அவன் ஒரு 10 பேர்கிட்ட சொல்லுவான். அப்போ அந்த பெண்ணு யாருங்கிறது அந்த பெண்ணுக்கு யாருன்னு தெரியாதவங்க கூட அந்த பெண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசலாம், அப்படியாமான்னு கேட்கலாம், தவறாக கூட அந்த எண்ணை பயன்படுத்தலாம். இப்போ இந்த பெண்ணுக்கு இது எவ்வளவு பெரிய ஒரு தேவையற்ற சர்ச்சைகளை உருவாக்கி இருக்கிறது. காவல்துறையை நம்பி தானே தகவல்களை கொடுக்குறாங்க. அப்போ நீங்கள் இதை பாதுகாப்பாக வச்சுக்கணுமா இல்லையா? உங்களை தாண்டி வெளியே போகாமல் பார்த்துக்கணுமா இல்லையா? அது எப்படி வெளியில் போச்சு? அதைத்தான் பாஜக அண்ணாமலை ஒரு பிரஸ் மீட்டில் கேட்குறாரு. இது வரைக்கும் நான் எவ்வளவோ எஃப்ஐஆரை வந்து போட்டிருக்கிறேன், ஒரு எஃப்ஐஆரை லீக் அவுட் பண்ணுறீங்களே, இதெல்லாம் நீங்கள் காவல்துறை நடத்துகிற லட்சணமா அப்படின்னு ரொம்ப கடுமையாக வந்து தமிழ்நாடு காவல்துறையை வந்து சாடி பேசியிருக்கிறார். உங்களை வீட்டுக்கு அனுப்பாமல் நான் செருப்பு போட போகிறதில்லன்னு சொல்லி செருப்பெல்லாம் அவுத்து காமிக்கிறாரு. ஓகே, அது வந்து பொலிட்டிக்கலாக அவர் வந்து வேற ஒரு கிரவுண்டில் கொண்டு போய் நிப்பாட்டுறாரு, அது நமக்கு தேவையில்லாத விஷயம். ஆனால் ஒரு காவல்துறை எப்படி இயங்கி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான முன்னுதாரணம் இது கிடையாது. ஒரு எஃப்ஐஆரை லீக் அவுட் பண்ணுறீங்க, அது வெளியில் போயிருக்கு அப்படின்றது எவ்வளவு பெரிய விஷயங்க. ஒரு பெண்ணோட பிரைவேட் தகவல்கள் எப்படிங்க வெளியில் வரலாம்? அது மிக முக்கியமான ஒரு சம்பவம். இந்த சம்பவத்தின் மூலமாக இந்த ஞானசேகரன் அப்படிங்கிற குற்றவாளியினுடைய பின்னணி என்ன, இந்த ஞானசேகரன் அப்படிங்கிறவர் எந்த கும்பலோடலாம் லிங்கில் இருக்கிறாரு, அந்த கும்பல்னால் எந்த கட்சி பின்புலத்தில் இருக்கிறாங்க, இயக்க பின்புலத்தில் இருக்கிறாங்க, எல்லாம் கண்டுபிடிக்கணும், பார்க்கணும் அதை. அப்போ அதில் கவனம் செலுத்துவதை விட்டு இந்த மாதிரி லீக் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ என்னென்னா, இது போன்ற விஷயங்களை வந்து பரப்புவது அப்படிங்கிறது பாதிக்கப்பட்டவங்களையே குற்றவாளி ஆக்குவதற்கான முயற்சியாக கூட பண்ணுவாங்க. ஒரு பெண் தன்னுடைய நண்பரோட பேசுறது அப்படிங்கிறது சாதாரணமான விஷயங்க, சாதாரணமான விஷயம். ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா பூதாகரப்படுத்துவாங்க. எதுக்கு அந்த பாபா பேசுனாங்க, எதுக்கு அவங்க போனாங்க, இப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சை துவங்குவதற்காக கூட இது போன்ற விஷயங்களை பண்ணுவாங்க. தப்பி தவறி கூட இது வந்து முழுமையாக இந்த நபர் மேலே வந்துடக்கூடாது அப்படின்னு சில பேர் யோசிக்கிறாங்களா? காவல்துறைக்குள்ள கருப்பு ஆடுகள் இருக்கிறார்களா? அல்லது இந்த ஞானசேகரனை காப்பாற்ற வேண்டும் என்று யாரிடம் துடிக்கிறார்களா? தெரியல. அப்படி என்றால் இந்த நபரனுடைய முழு பின்னணியை கவனிக்கணும். இவர் திமுகவில் இருக்கிறாரு அப்படின்னு எதிர்கட்சிகள் போடுறாங்கல்ல, ஆமாங்க திமுக இருக்கிறாருங்க, நீக்கிட்டாங்கன்னு சொல்லுங்க இருந்தா. அப்படி இல்லையா, இவங்க சொல்றதெல்லாம் போய் இவங்க மேலே சட்ட ரீதியாக நாங்கள் வழக்கு தொடுப்போம், அதையாவது சொல்லுங்க. இவ எதுவுமே இல்லாமல் தொடர்ந்து அமைதி காப்பது அப்படிங்கிறதும், அந்த ஞானசேகரனுடைய காலை உடைச்சு மாவு கட்டு போட்டுட்டா மக்கள் அமைதி ஆகிடுவாங்க நம்புறதும் ரொம்ப ரொம்ப தவறான அணுகுமுறையாக இருக்குது. தொடர்ந்து இது போன்ற வேலைகளை பண்ணுறாங்க காவல்துறை. ஹென்றி திஃபென் போன்ற பல்வேறு மனித உரிமை செயல்பாடு சொல்லிட்டாங்க, ஒரு குற்றவாளியை நீங்கள் கூட்டு வரீங்க அப்படின்னா அந்த குற்றவாளிக்கு சட்ட ரீதியாக தண்டனைகளை வழங்குங்க. உடனே ஞானசேகர் காலை உட சொன்ன நம்மலாம் ஒன்றும் ஞானசேகரனுக்கு ஆதரவாக பேசலை. எவர் ஒருவராக இருந்தாலும் ஒரு காலை உடைக்கிறதோ, கையை உடைக்கிறதோ, வாயை உடைக்கிறதோ, பல்ல பிடுங்குறதோ சட்டத்திற்கு புறம்பானது தான் அப்படின்னு சட்டம் சொல்லுது. அப்படி இருக்கும்போது ஒரு குற்றவாளி நீங்கள் தெரிஞ்ச நபரை ஏன் கையை காலை உடைக்கிறீங்க? பாத்ரூம்ல வலிக்கு விழுந்துனா ஒரு பச்சை பொய்ன்னு சொல்கிறாங்க.
ஹென்றி திஃபன் போன்றவங்கலாம் சொல்கிறாங்க. அவர் பச்சை பொய்ப்பான பல பேட்டிகளில் பேசியிருக்காரு. ஏன்னா இந்த விவகாரத்தில் இந்த மாதிரி மடைமாற்றம் பண்ணுவதை விட்டுவிட்டு இந்த நபரோட பின்னணி என்ன, இந்த மாதிரி ஹபிச்சுவல் அஃபெண்டர், ஒரு தொடர்ச்சியான குற்ற செயல்களில் ஈடுபடக்கூடிய இது போன்ற நபர்கள் எப்படி பொது வழியில் நடமாடுறாங்க? ஒரு பிரியாணி கடை வச்சிருக்கிறார் இவர், ஒரு குற்றவாளி. இப்போ வர்றவங்க எப்படி பார்த்துருப்பார் இவர்? கஸ்டமர்ஸ் எப்படி டீல் பண்ணியிருப்பார்? அங்கே உட்காந்து சாப்பிட்றவங்களை எப்படி பார்த்துருப்பாரு? அவங்கள்ட்ட நடந்திருப்பார் இவர். அப்போது இப்படிப்பட்ட நபர்கள் பொதுவெளியில் நடமாடுவதும் இருப்பதும் அப்படிங்கிறதே பொதுமக்களுக்கு மிகவும் ஆபத்தானது தான். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் பேசிட்டாங்க. பாஜக பிரச்சனை கொடுத்துருக்குது, அதிமுக தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்தணும்னு சொல்லியிருக்கிறாங்க. எனில் இதில் கவனம் செலுத்த வேண்டியது தமிழ்நாடு அரசு தான். தமிழ்நாடு அரசு இதை தீவிரப்படுத்தி இதை அரசியலாக்காதீங்க, இது பண்ணாதீங்க அப்படின்னு பேசுறதெல்லாம் வேஸ்ட்டுங்க. இதே போல் தமிழ்நாட்டில் முக்கியமான மாவட்டங்களில் பாலியல் குற்றங்கள் நடக்கலையா? அந்த பாலியல் குற்றங்கள் நடக்கும்போது எதிர்க்கட்சி தலைவராக இருந்த மரியாதைக்குரிய மு.க. ஸ்டாலின் அதிமுக அரசை சாடலையா? பாலியல் குற்றங்கள் அற்ற ஒரு சமூகமாக என்னுடைய சமூகம் இருக்கும், அதற்காக நீங்கள் வாக்களியுங்கள் அப்படின்னு முதலமைச்சர் கேட்கலையா? கேட்டிருக்காங்க தானே. அப்படி என்றால் இந்த சம்பவத்தில் பாரபட்சம் இல்லாமல் எந்த கட்சியை சேர்ந்தவராக இருந்தாலும் எந்த அமைப்பை சேர்ந்தவராக இருந்தாலும் அதை பற்றி கவலை கொள்ளாமல் அவருக்கு தகுந்த தண்டனையை வழங்கணும். நல்லா அந்த வார்த்தை அடிக்கோடிட்டு மீண்டும் சொல்கிறேன், தகுந்த தண்டனையை வழங்கணும். கையை உடைப்பது, காலை உடைப்பது, வாயை உடைப்பது, பல்லை பிடுங்குவது இவை எதுவுமே தகுந்த தண்டனை கிடையாதுங்க. சட்ட ரீதியாகவே கிடையாது. மக்கள் ரசிப்பாங்க, மக்கள் ஆகா ஓகோன்னு கொண்டாடுவாங்கன்னா தயவு செஞ்சு நம்பி அல்லது அதை மீண்டும் மீண்டும் மெய்ப்பிக்கணுங்கிறதுக்காக ஒரு தவறான முன்னுதாரணத்தை தொடர்ந்து அதிகார வர்க்கங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். நான் இது ரொம்ப டீப்பாக மனிதநேயம் அல்லது மனித உரிமைகள் சார்ந்த கூட கொண்டு போக விரும்பலை. அடிப்படை சட்டம் தண்டனை என்ன, அதை கொடுங்க. அவரை அடைச்சி ஜெயிலில் வைங்க, வாழ்நாள் முழுக்க உள்ளேயே வைங்க. அதெல்லாம் நம்ம பண்ணலாம், அதெல்லாம் தவறு கிடையாது. ஆனால் அதை விட்டு மடைமாற்றும் நோக்கில் பண்ணோம் அப்படின்னா அது மீண்டும் மீண்டும் இது போன்ற குற்றச்செயல்கள் அதிகரிப்பதற்கு தான் வழிவகுக்கும். அதை விடுத்து நீங்கள் எதில் கவனம் செலுத்தணும்? பாதுகாப்பில் கவனம் செலுத்தணும். அந்த அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ளே யார் வேணாலும் போகிறாங்க, யார் வேணாலும் வர்றாங்க. சிசிடிவி ஃபுட்டேஜுங்க தெரியல, இல்லை கிடைக்கல. தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான ஒரு பல்கலைக்கழகம், அந்த பல்கலைக்கழகத்தின் வளாகத்திற்குள் இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகள் சரியாக கிடைக்கல அப்படின்னா இது என்னங்க இது? அதை பற்றி யார் பேசுறது? எனில் இந்த சம்பவங்களின் மீது தமிழ்நாடு அரசு விரைந்து உடனடியாக கட்சி பேதமின்றி கட்சி சார்பின்றி எதிர்க்கட்சிகள் அரசியல் செய்வாங்களா? அரசியல் செய்யத்தான் செய்வாங்க. நீங்கள் இந்த அரசியலை முறியடிக்கணும் அப்படின்னா தகுந்த நடவடிக்கைகளின் வாயிலாக முறியடிக்க முடியும். இது போன்று எஃப்ஐஆரை லீக் செய்வதன் மூலமாகலாம் முறியடிக்க முடியாது. எஃப்ஐஆர் லீக் ஆனது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய தவறுங்க, மிகப்பெரிய தவறு. அந்த தவறை செய்தது யார்? அவருடைய பின்னணி என்ன? எப்படி லீக் ஆச்சு? வேண்டுமென்றே லீக் செய்தாரா? தெரியாமல் லீக் செய்தாரா? தெரியல. இந்த சம்பவங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும் என்றால் இன்னொரு கோணத்தை நம்ம முன்வைக்க கடமைப்பட்டிருக்கோம். இது போன்ற சம்பவங்களுக்கெல்லாம் அடிப்படை காரணமாக இருப்பது அப்படிங்கிறது போதைப் பொருட்கள். இந்த கஞ்சா, புகையிலை, போதை போன்ற பொருட்கள் எல்லாம் இன்னைக்கு ரொம்ப சர்வசாதாரணமாக எளிமையாக கிடைக்கக்கூடிய வகையில் புழக்கத்தில் இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கக்கூடிய நீங்களும் மறுக்க மாட்டீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். தமிழ்நாட்டில் எங்கே எந்த இடத்துல போதைப் பொருள் கிடைக்கும் அப்படின்னு ஒரு சின்ன சிறுவனுக்கு தெரியுதுன்னு சொல்கிறாரு தடா ரஹீம் நம்முடைய பேட்டியில். அப்படி என்றால் காவல்துறை அதிகாரிகளுக்கு தெரியாதா? அதிகார வர்க்கத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான புள்ளிகளுக்கு தெரியாதா? எங்கே எங்கே யார் யார்கிட்ட போதைப் பொருளை வாங்குறாங்க, எப்படி விற்கிறாங்க, எங்கே போய் சேருதுன்னு தெரியாதா? இதன் மூலமாக பாதிக்கப்பட போவது நம்முடைய வருங்கால சந்ததிகள் தான், நம்முடைய இளைஞர்கள் தான். அதில் தான் பாதிக்கப்படுவதோடு மட்டும் நின்று விடாமல் இதை போன்ற நபர்களாக உருமாறி எந்த விதமான பழக்கத்துக்கும் இல்லாமல் சாதாரணமாக தன்னுடைய வாழ்க்கையை நடத்திக்கிட்டு போகணும்னு நினைக்கக்கூடிய இளைஞர்கள், பெண்கள், குழந்தைகள்,
அவர்களுடைய வாழ்க்கையில் விளையாடிக்கிட்டு இருக்கானுங்க இந்த போதைப் பொருளை பயன்படுத்தி விட்டு. நீதிமன்றத்தின் வளாகத்தின் வாசல்ல ஒருத்தரை கண்டந்துண்டமாக வெட்டி போடக்கூடிய ஒரு மனநிலை ஒருவனுக்கு எப்படி வருகிறது? ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவரை சென்னையில் மாலை நேரத்தில் கூட்டோடு சேர்ந்து சிதைக்கிற அளவுக்கு வெட்டி படுகொலை செஞ்சிருக்கிறான தைரியம் எப்படி வந்துச்சு? எல்லாவற்றுக்கு பின்னாலும் போதைப் பொருட்களுடைய புழக்கம் மிக அதிகமாக இருக்கிறது. நிச்சயமா ஒன்று குற்றம் செஞ்சவனுடைய பின்னணி பார்த்தீங்கன்னா ஒன்று குடிச்சிருக்கிறாரு, இல்லை போதைப் பொருள் பயன்படுத்தி இருக்கிறாரு, ஊசி போடுறது, மாத்திரை போடுறது, இப்படின்னு மோசமான விஷயங்கள் எல்லாமே பேக்ரவுண்டில் இருக்குது. அப்போ இதனுடைய ஆழத்தை, இதனுடைய சோர்ஸை முதல்ல கட் பண்ணணும், அங்கேருந்து சுத்தம் செய்கிற வேலையை ஆரம்பிக்கணும். இது தமிழ்நாடு அரசுக்கு மட்டும் இல்லைங்க, நம்முடைய மக்கள் முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சவால். இது அரசு மட்டுமே சேர்ந்து செஞ்சிடணும்னு நான் சொல்ல வரல. அரசுக்கு பெரிய கடமை இருக்குது, பெரிய பொறுப்பு இருக்குது. உங்கள்கிட்ட தான் மக்கள் ஆட்சியை கொடுத்துருக்குறாங்க, நீங்கள் சரி பண்ணுங்க, சுத்தம் பண்ணுங்க. டாஸ்மாக் கடையை மூட சொல்லியும் பேசியாச்சு, அதுக்கும் வாய்ப்பு இல்லை. போதைப் பொருட்களை ஒழிக்க சொன்னாங்க, சபதம் எடுத்தாங்க, உறுதிமொழி எடுத்தாங்க, என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல காவல்துறை. இப்போ இந்த போதைப் பொருட்களுடைய புழக்கத்தின் அதிகமாக இருப்பதன் காரணமாக அதை உட்கொண்டு அதை அருந்துவிட்டு சாதாரண வெகுஜன மக்கள் மீதும் பொதுமக்கள் மீதும் பெண் குழந்தைகள் மீதும் இளைஞர்கள் மீதும் தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இது அங்கே தான் போய் முடியுது. அப்போ என்ன ஆகுதுன்னா, போதைப் பொருட்களை பயன்படுத்துவதன் மூலமாக எந்த பழக்கத்துக்கும் அடிமையாகாத சாதாரண மக்கள் வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவனும் பாதிக்கப்படுறான். ஒரு பாட்டாளி பாதிக்கப்படுறான், ஒரு ஏழை பாதிக்கப்படுறான், ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவன் பாதிக்கப்படுறான். எனில் இந்த முக்கோண சிக்கல்களுக்கும் பாதுகாப்பு ரீதியான பிரச்சனை, இன்னொரு பக்கம் நிர்வாக அதிகார வர்க்க ரீதியிலான பிரச்சனை, இன்னொரு பக்கம் சமூக ரீதியிலான போதைப் பொருள் தவறான பழக்க வழக்கங்களான பிரச்சனை. இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணாமல் ஒரு நாளும் இந்த சம்பவங்கள் அரங்கேறம் தடுக்கவே முடியாதுங்க. ஏன் இப்போ இந்த ஞானசேகரன் குற்றவாளியுடைய ஃபோட்டோ வந்து இவ்வளோ ட்ரெண்ட் ஆகுது? தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பக்கத்தில் நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துருக்கிறாரு. அமைச்சர் மாசு நின்று ஃபோட்டோ எடுத்துருக்காரு. நான் ஃபோட்டோ எடுத்துட்டாரு, உடனே அவங்க அப்படியே அந்யோன்யமாக இருந்தாங்க. நான் சொல்ல வரல, அது என்ன காட்டுது, பொதுமக்களுக்கு என்ன போய் சேரும்? இப்போ உடனடியாக கட்சியிலிருந்து ஒரு உடனடியான ஒரு மறுப்பு வந்திருக்கலாம், வந்திருக்க வேண்டும். ஒரு அறிக்கை, ஒரு லெட்டர் பேடில் ஒரு அறிக்கை தெரியல. ஏன்னா முறை சொல்லி பாப்பர் எடுத்து போடுறாங்க அவங்க எதிர்கட்சிக்காரங்க. அப்போ அது உண்மையா பொய்யா, அதை வந்து ஃபேக்ட் செக் செய்யணும். எனில் இந்த விவகாரம் அப்படிங்கிறது முடியணும் அப்படின்னா நாம் முன்வைத்த நிர்வாக பிரச்சனைகள், அதிகார வர்க்கத்தினுடைய தவறான முன்னுதாரணங்கள், அது மட்டும் இல்லாமல் சமூக காரணிகளாக இருக்கக்கூடிய போதைப் பொருள்களை ஒழிப்பது ஆகியவை தான் இது போன்ற குற்றச்சம்பவங்கள் நடக்காத வண்ணம் இந்த சமூகத்தை மாற்றும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றுக்கருத்தும் நமக்கு கிடையாது. இந்த சம்பவங்கள் குறித்து உங்களுடைய எண்ணங்கள் என்ன அப்படிங்கிறத பின்னோட்டத்தில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.